வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா. என் தமிழ்நாடு. கோடநாடு காவலாளி கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான சயானின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக நீலகிரி எஸ்பி முரளி ராம்பா கூறியுள்ளார். கோடநாடு சம்பவத்தில் தொடர்புடைய சயான் கேரளாவில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அந்த மருத்துவமனைக்கு வந்த நீலகிரி எஸ்பி முரளி ராம்பா அவசர சிகிச்சை பிரிவு தலைமை மருத்துவர் சுந்தர்ராஜனிடம் சயானின் உடல்நிலை குறித்து சுமார் 45 நிமிடம் விசாரணை மேற்கொண்டார். பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சயானிடம் சிறிது நேரம் விசாரணை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சயான் தற்பொழுது சுயநினைவோடு உள்ளதாக கூறினார். Now his life is most important, first of all. Just now he is stable, conscious, slightly able to speak. First we are concentrating on his life is most important. இதனிடையே கோடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் தொடர்புடைய 4 பேரின் வீடுகளில் சோதனை செய்ய அனுமதி வழங்க கோரி கோத்தகிரி நீதிமன்றத்தில் போலீசார் மனு அளித்துள்ளனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக கேரள மாநில மஞ்சேரி சிறையில் உள்ள இருவரை கோத்தகிரி அழைத்து வந்து விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். பண்ருட்டி அருகே குடிநீர் பிடிப்பதில் இரு பிரிவினரிடையே நிகழ்ந்த மோதல் சாதி கலவரமாக மாறியதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் எஸ் ஏரிப்பாளி காலனியைச் சேர்ந்தவர்கள் குடிநீருக்காக மற்றொரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்கு சென்று தண்ணீர் பிடித்து செல்வது வழக்கம். சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் பிடிப்பதில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் மோதலாக மாறியுள்ளது. நேற்று இரவு ஒரு சில வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதாகவும் இதனையடுத்து மின் இணைப்பை துண்டித்து கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருதரப்பிலும் 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. ராமநாதபுரம் அருகே உள்ள பனைக்குளம் கிருஷ்ணாபுரம் மீனவ கிராமத்தில் குடிநீரில் உப்புத்தன்மையை ஏற்படுத்தும் தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிறுவனத்தை முடக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினர். பனைக்குளம் கிருஷ்ணாபுரம் மீனவ கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களது குடிநீர் தேவைகளை கிணறு ஊரணிகளில் இருந்து பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. இதில் இருந்து வெளியேறும் கழிவுகள் பொதுமக்கள் பயன்படுத்தும் ஊரணியில் கலப்பதால் அப்பகுதியில் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு உள்ளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து இந்நிறுவனத்தை உடனே மூட வலியுறுத்தியும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்பு மாவட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொழுது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீர் ஆக்குறேன் என்ற பெயரில் அங்குள்ள தண்ணீரை நல்ல சுத்தமான தண்ணீரை உறிஞ்சி அந்த தண்ணீரை முதலில் இந்த கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணுகிறது. அடுத்தபடியாக உப்பு கடலில் இருந்து எடுக்கிற தண்ணீரை சுத்திகரித்து அந்த நச்சு தண்ணீரை அவர்கள் கடலிலே 400 மீட்டர் கடந்து கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊரணியிலே விட்டதன் விளைவாக அந்த பகுதி நல்ல தண்ணீராக இருந்தது இன்றைக்கு நச்சு தண்ணீராக மாறியிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதியதாக டாஸ்மாக் கடைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் வெங்கடமேடு பகுதி கொங்கு நகரில் மேலும் ஒரு டாஸ்மாக் கடை அமைக்க அரசு அதிகாரிகள் முயற்சி மேற்கொள்வதை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து கடைக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களின் போராட்டம் குறித்தறிந்த வட்டாட்சியர் சக்திவேல் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அப்பகுதியில் புதிய கடை திறக்கப்படாது என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். டெய்லியும் டியூஷன் போகிறது, ஸ்கூல் விட்டு வரதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாயங்காலம் ஆச்சுன்னா நிறைய பேர் இருக்காங்க. ரேஷன் கடையோட அங்கே தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. போயிட்டு வர முடியல. ராத்திரி ஆச்சுன்னா அந்த சைடு நடக்க கூட முடியல. அப்பா அம்மா தான் டெய்லி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அந்த டாஸ்மாக் கடை எடுத்துருக்காங்க. கல்பாக்கம் அருகே ஆயப்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மதுபான கடை முன்பாக அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த திருக்கடுங்குன்றம் வட்டாட்சியர் மனோகரன்
பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 தினங்களுக்குள் கடையை மூட டாஸ்மாக் நிர்வாகத்திடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியதை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேல ரோட்லயே உட்காந்து எல்லாம் ஃபுல்லா குடிக்கிறாங்க. எல்லாமே பண்ணிட்டு பாட்டில் கிட்டில் எல்லாமே போட்டு உடைச்சு ஒரே பிரச்சனை பண்றாங்க. எங்களால இந்த ரோடையே யூஸ் பண்ண முடியல. களக்காடு பகுதியில் மீண்டும் வீசிய சூறைக்காற்றினால் ஆயிரக்கணக்கான வாழைகள் சாய்ந்து விழுந்தன. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உடனடி இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் கடந்த 17ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி வீசிய தொடர் சூறைக்காற்றினால் ஆயிரக்கணக்கான வாழைகள் சாய்ந்தன. இதனைத் தொடர்ந்து நேற்று மீண்டும் சூறைக்காற்று வீசியதால் மேங்கருவேலங்குந்தலை, கீழ்ப்பத்தை, மஞ்சுவிளை, காமராஜ் நகர், அரசப்பத்து, மேலப்பத்தை, கோழிக்கால், சிவபுரம், மூங்கிலடி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பயிரிடப்பட்ட ஆயிரக்கணக்கான வாழைகள் சாய்ந்து விழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உடனடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழை பொய்த்து விட்டதாலும் நாங்கள் அன்றாடம் வாழைக்கு பாய்க்கக்கூடிய தண்ணீரை சிரமப்பட்டு பாய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சூறைக்காற்றுடன் கூடிய இந்த மழையால் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆயிரக்கணக்கான வாழைகள் சேதமடைந்திருக்கிறது. ஆகவே அரசு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய உரிய நிவாரணத்தை வழங்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். டெல்லியில் போராடிய விவசாயிகளை கொச்சைப்படுத்தி பேசிய பாஜக தேசிய செயலாளர் ராஜா விவசாயிகளிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ராஜா மன்னிப்பு கேட்கவில்லை எனில் அனைத்து விவசாயிகளும் ஒன்றிணைந்து பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் எனவும் தெரிவித்தார். ஐயாக்கண்ணு அவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு, நசுக்குவதற்கு, திசை திருப்பதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபடுகிறது. தமிழக பாஜக தலைமை ஈடுபடுகிறது. ராஜா அவர்கள் தொடர்ந்து விவசாயிகளுடைய போராட்டம், ஐயாக்கண்ணு அவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் உடனடியாக தமிழக பாஜக தலைமை அதற்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும். அவர் கருத்தை திரும்ப பெற வேண்டும். விவசாயிகள் மத்தியில் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்க தவறுவாரையானால் தமிழக பாஜக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை நாங்கள் தமிழக விவசாயிகள் ஒன்றில் சேர்ந்து முற்றுகையிடுவோம். சேலத்தில் அரசு பள்ளி சீருடைகள் தைக்கும் கூட்டுறவு சங்கத்தில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி அச்சங்க உறுப்பினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள மகளிர் தையல் தொழில் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சீருடைகள் தைப்பதற்காக உறுப்பினர்களுக்கு துணிகள் வழங்கப்படுகின்றன. 2500 உறுப்பினர்களை கொண்ட இந்த சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு முறையாக ஆர்டர்கள் வழங்காமல் தலைவர் தங்களுக்கு வேண்டியவர்கள் மூலம் தனியார் நிறுவனங்களுக்கு ஆர்டர்களை வழங்கி சுயலாபம் அடைவதாக புகார் கூறி 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டனர். சங்கத்தின் தலைவியாக கௌரி என்பவர் இருந்த பொழுதிலும் விதிகளை மீறி அவரது உறவினரான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜமுனா ராணி சங்க நிர்வாகத்தில் தலையிட்டு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். சங்கத்தின் முறைகேடுகளை களைந்து தங்களுக்கு ஆர்டர்கள் வழங்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். இலவச சீருடை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல தர துணி சார் இது. முன்னெல்லாம் வந்து ஒரு செட்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 4 செட்டு தராங்க. 4 செட்டுல இவங்க என்ன பண்றாங்க, கட்சின்ற பேர்ல வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க லாட்டா எடுத்துட்டு கார்மெண்ட்ஸ்க்கு அமுச்சு விட்டுறாங்க. எங்களுக்கு ஒரு செட்டுக்கு 200 துணிக்கு மேல தரமாட்டேங்கிறாங்க. யாருக்குமே துணியும் போறதில்ல. துணி பூரா 50 துணி கொடுத்துட்டு இப்ப செட்டே முடிஞ்சு போச்சு. அடுத்தது 3ஆவது செட்டு வருதுங்கிறாங்க. யாரை கேட்டாலும் நான் தைக்கலங்கிறாங்க. துணியெல்லாம் அப்படியே அந்த தலைவர் அம்மா எடுத்துட்டு போயிடுறாங்க சார். தமிழகத்தில் மணல் குவாரிகளை திறக்க அனுமதிக்காவிட்டால் வரும் 8ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு மணல் உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 அரசு மணல் குவாரிகளில் தற்பொழுது 21 குவாரிகள் மட்டுமே இயங்கி வருகிறது. இதனால் மணல் லாரி ஓட்டுநர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் என பலர் வேலையின்றி தவித்து வருகின்றனர். எனவே மணல் அள்ள பொதுப்பணித்துறை அனுமதி அளிக்க கோரி தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தினர் திருச்சி தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சம்மேளன தலைவர் செல்லராஜாமணி இது தொடர்பாக விரைவில் முதல்வரிடம் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் வரும் 8ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஒட்டுமொத்த குவாரியும் மூடியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. சி அவர்கள் எங்களிடம் பேசுகின்ற பொழுது 3 நாட்களில் அனைத்து குவாரிகளும் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவாதம் அளித்துள்ளார்கள். அதனை ஏற்கிறோம், நம்புகிறோம். நாளை தினம் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களை, ஏனென்று சொன்னால் பொதுப்பணித்துறையும் முதல்வர் வசம்தான் இருக்கிறது, நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து பேசி குவாரியில் இயக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இல்லை என்று சொன்னால் வருகின்ற 8/5/2017 முதல் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு தொடர் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடும். திருச்சியில் 10 ரூபாய் நாணயங்களை தனியார் வங்கி வாங்க மறுப்பதால் 34 லட்சம் ரூபாய் அளவில் நாணயங்கள் தேக்கமடைந்துள்ளதாக தனியார் பால் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் தங்கள் நிறுவனம் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சியில் விஜய் பால் நிறுவனம் தனது முகவர்களிடமிருந்து விற்பனை பாலுக்கான தொகையை பெறும் பொழுது நுகர்வோர் செலுத்திய 10 ரூபாய் நாணயங்களையும் பெற்றுக்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு பெற்றுக்கொண்ட தொகையை திருச்சி மணச்சநல்லூர் ஆக்சிஸ் வங்கியில் செலுத்த சென்ற பொழுது 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுத்துள்ளதால் சுமார் 34 லட்சம் ரூபாய் தேக்கமடைந்துள்ளது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்நிறுவனத்தினர் தொடர்ந்த வழக்கில் நாணயங்களை பெற்றிட வேண்டும் என்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் வங்கியில் நாணயங்களை வைப்பதற்கு இடமில்லை என்று கூறி 1 லட்சம் ரூபாய் அளவிலான நாணயங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு மீதமுள்ளவைகளை திருப்பி அனுப்பியதாக விஜய் பால் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். வங்கி நிர்வாகத்தின் செயலால் தங்கள் நிறுவனத்திற்கு பால் தரும் விவசாயிகளுக்கு உரிய தொகையை வங்கிகளில் டெபாசிட் செய்ய முடியவில்லை எனவும் தங்கள் நிறுவனத்திற்கும் பண பரிவர்த்தனை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சென்னை பெஞ்ச், மதுரை பெஞ்சில் போய் ரிட்டு கொடுத்தோம். ரிட்டு கொடுத்ததுக்கு அவங்க அந்த பணத்தை இமீடியட்டாக கலெக்ட் பண்ணிக்கணும் சொல்லி அவங்க ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாங்க. அந்த ஆர்டர்ஸை கொண்டு வந்து மணச்சநல்லூர் பிரான்ச்சில் கொடுத்து அந்த வண்டியில் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போனதுக்கு அவங்க ஒரே 1 லட்சம் மட்டும் அன்றைக்கி வாங்கிக்கிட்டு மிச்சம் இடம் இல்லை, இடம் இருக்கிறப்ப சொல்கிறோம் அப்படின்னாங்க. சரி சார், எங்களுக்கு இப்போ இந்த பணம் முடங்கி இருக்கு, இதனால் எங்கள் பிஸ்னஸ் பாதிக்குது, எங்களுக்கு ஒரு ஷெட்யூலாச்சும் கொடுங்க, எப்பப்போ எவ்வளோ வாங்க ஷெட்யூல் கொடுங்கன்னு கேட்டோம். அதையும் அவங்க சரியான முறையில் பதில் சொல்லலை. ஸோ அந்த பணம் தேங்கி கிடக்கிறதுனால எங்களுக்கு எங்கள் பிஸ்னஸே முடங்கக்கூடிய அபாயம் இருக்குது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கடும் வெயிலின் தாக்கம் காரணமாக பேருந்தில் அமர்ந்திருந்த மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் நாலுகால் பாலம் பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாயி. அவரது கணவர் நாராயணன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்ததால் பெருமாயி தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பெருமாயி இன்று காலை ஓமலூர் சென்று தனது ஊருக்கு திரும்பி பேருந்தில் ஏறியுள்ளார். அப்பொழுது கடும் வெயிலின் காரணமாக பேருந்தில் அமர்ந்த சிறிது நேரத்தில் பெருமாயி மயங்கி விழுந்தார். இதனை பார்த்த சக பயணிகள் ஓமலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் மூதாட்டியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கே மூதாட்டியை பரிசோதித்த மருத்துவர்கள் மூதாட்டி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இறந்த மூதாட்டியின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மூதாட்டியின் உடல் ஒப்படைக்கப்பட்டது. கோடை வெயிலில் அவதிப்படும் மக்களுக்கு உதவிடும் வகையில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு சார்பில் மோர்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் கோடை காலத்தில் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக மோர்பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்படுகிறது. இதேபோல இந்த ஆண்டும் சென்னை நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் சாலையில் உள்ள நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி அலுவலகம் முன்பு இந்த மோர்பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் முழுவதும் இந்த மோர்பந்தல் தொடர்ந்து செயல்பட உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் உள்ள ஆதி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மேம்பட்ட பொருட்களின் 3 நாள் சர்வதேச கருத்தரங்கு இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் இங்கே வரும் ஆதி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் மாணவர்களின் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் கல்லூரி நிர்வாக தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சர்வதேச அளவிலான மேம்பட்ட பொருட்கள் பற்றிய 3 நாள் கருத்தரங்கு நிகழ்ச்சி அக்கல்லூரி வளாகத்தில் இன்று தொடங்கியது. இக்கல்லூரியின் தலைவர் எஸ். டில்லி சரண்ராஜ், நிர்வாக அதிகாரி சுஜாதா மாறன் மற்றும் முதல்வர் டாக்டர் ஏ. தேவராஜு ஆகியோர் இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் எத்தியோப்பியா, பிரான்ஸ், மெக்சிகோ, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்று அவர்கள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கினர். இதில் கல்லூரி மாணவ மாணவியர் சார்பில் 460 ஆராய்ச்சி தொகுப்புகள் பெறப்பட்டு அதில் 215 தொகுப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற எங்களுக்கு வந்திருந்தது. அதில் 215 ஆர்டிகல்ஸ் செலெக்ஷன் பண்ணி அதை ப்ரெசன்டேஷன் இன்னையிலேருந்து தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம கல்லூரியில் நடக்குது. ஸோ அது மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் ரிசர்ச்சர் ஆராய்ச்சிகள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது இந்த கான்ஃபரன்ஸு. ஸோ இதை தொடர்ந்து பண்ணுவோங்கிறத இந்த மீட்டிங்கில் சொல்லுவேன்.
தாங்கள் 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக வளர்த்து வரும் குழந்தை காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழந்தையை மீட்டுத் தரக் கோரியும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் வளர்ப்பு பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த மேலராமன் புதூர் பகுதியைச் சேர்ந்த சேவியர் பிரைட் ஹெலன் அனிதா தம்பதி கடந்த 12 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்து வந்தனர். இவர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் இருந்து ஆண் குழந்தை ஒன்றை வாங்கி வளர்த்து வந்தனர். தகவல் அறிந்த குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்கள் உரிய அனுமதியின்றி சட்டத்திற்கு புறம்பாக குழந்தையை வளர்ப்பதாக கூறி குழந்தையை மீட்டு திருநெல்வேலியில் உள்ள அரசு குழந்தைகள் காப்பகத்தில் கடந்த மாதம் 5ஆம் தேதி ஒப்படைத்தனர். இதனால் கடந்த 2.5 ஆண்டுகளாக பாசத்துடன் வளர்த்து வந்த தங்களின் குழந்தை பிரிக்கப்பட்டுள்ளதால் உடலாலும் உள்ளத்தாலும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். அதில் தங்களின் குழந்தையை மீட்டுத் தரக் கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் குழந்தையெல்லாம் 12 வருஷமா இருந்தேன். ஒரு குழந்தை 2 கால சார் வளர்த்தேன். என் குழந்தைய கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பணம் கொடுத்து வாங்கினதாக பிரித்து கொண்டு போயிட்டாங்க. நான் என் குழந்தைக்காக போராடி எனக்கு எப்படியாவது அந்த குழந்தை வேணும், எனக்கு எப்படியாவது அதுக்காண்டி கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு எப்படியாவது அந்த குழந்தை எங்களுக்கு தர நீங்கள் போராடி பண்ணிட்டாங்க. சேலத்தில் பெண் தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 780 சவரன் தங்க நகைகளை போலீசார் மீட்டதுடன் துணிகர செயலில் ஈடுபட்ட நெருங்கிய உறவினரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த இரும்பு கடை அதிபர் விஜயலட்சுமி தனது குடும்பத்துடன் திருப்பதி சென்றுவிட்டு நேற்று வீடு திரும்பிய பொழுது வீட்டில் பீரோவில் இருந்த நகை பணம் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக 6 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் விஜயலட்சுமியின் சகோதரர் பாஸ்கரின் மைத்துனர் கௌதம் காந்தி இந்த திருட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் இருந்து 780 சவரன் நகைகள் மீட்கப்பட்டு அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நேற்று வீட்டில் இருந்து 720 சவரன் கொள்ளை போனதாக விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார். நகைகளை மீட்டு அவற்றை சரிபார்த்த பொழுது கொள்ளையடிக்கப்பட்டது 780 சவரன் நகை என்பதும் தெரியவந்துள்ளது. இரு தரப்பிலும் மாற்று கருத்துக்கள் பகிரப்பட்டாலும் சுமூக பேச்சுவார்த்தை நடைபெற்று விரைவில் நல்லது நடைபெறும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருநெல்வேலியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மத்திய அரசுடன் தற்போதைய தமிழக அரசு இணக்கமான உறவை ஏற்படுத்தி பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். இதே நிலைமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு வந்தது. சின்னத்தை இழந்தோம், 2 அணிகளாக பிரிந்தோம், மீண்டும் இணைந்தோம், சின்னத்தை பெற்றோம், வெற்றி பெற்றோம், தொடர் வெற்றியை பெற்றோம். அதே போல் இப்பொழுதும் அந்த சூழ்நிலை நிச்சயமாக வரும். அதுக்கு 2 குழுக்கள் அமைக்கப்பட்டதுனால அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இல்லை, அதில் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட கருத்து தேவையில்லை. குழு உட்கார்ந்து பேசும்போது எல்லாம் சரியாயிடும். அதில் ஒன்றும் விரைவில் நல்லது நடக்கும். பொள்ளாச்சி அருகே சொத்து தகராறில் தாயை வெட்டி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த மூட்டாம்பாளையத்தைச் சேர்ந்த அருக்காணி அம்மாள் என்பவரின் பெயரில் 2 ஏக்கர் தென்னந்தோப்பு உள்ளது. அந்த தென்னந்தோப்பை தனது பெயருக்கு எழுதி வைக்குமாறு அருக்காணி அம்மானின் மகன் மாரிமுத்து அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் சொத்தை எழுதி தருமாறு மீண்டும் வற்புறுத்திய மாரிமுத்து தாயார் மறுத்ததால் அவரை கொலை செய்துள்ளார். பின்னர் அங்கு வந்த போலீசார் தாயை கொலை செய்த மகனை கைது செய்தனர். 24 திரைப்படத்தில் தனது திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்ததாக தேசிய திரைப்பட விருது பெறும் ஒளிப்பதிவாளர் திரு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். 64வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இன்று மாலை 6 மணியளவில் டெல்லியில் நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி விருதுகளை நேரில் வழங்க உள்ளார். இயக்குனர் கே விஸ்வநாத், பாடலாசிரியர் வைரமுத்து, ஜோக்கர் பட இயக்குனர் ராஜமுருகன், ஒளிப்பதிவாளர் திரு என்கிற திருநாவுக்கரசர், பின்னணி பாடகர் சுந்தரையர், ஆவணப்பட இயக்குனர் வசந்த் சாய், திரைப்பட எழுத்தாளர் தனஞ்சயன் உள்ளிட்டோர் தேசிய திரைப்பட விருதுகளை பெற உள்ளனர். இந்நிலையில் சூர்யா நடித்த 24 படத்தின் ஒளிப்பதிவாளர் தனக்கு வாய்ப்பு வழங்கிய இயக்குனருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். 24 படம் வந்து ஒரு தமிழில் ஒரு ரேரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எனி டெக்னீஷியன். இது நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது வேறு யார் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி ஒரு அவார்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ சான்சஸ், அட்வென்ச்சரஸாக நம்ம ட்ரை பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. என்ன காரணம்னா அந்த கதை வந்து அந்த மாதிரி கதை வந்து ஒரு டைம் ஸ்பேஸில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்பேஸுக்கு போகும். ஒவ்வொரு டைம் ஸ்பேஸும் நம்ம வந்து ஒவ்வொரு விதமாக காமிக்கும்போது டெஃபினட்டாக அது வந்து ஒரு விஷுவல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மோரோவர்
இந்த கதையை வந்து நம்ம கதை நடக்கக்கூடிய களம் இதை ரெண்டையும் இமேஜினேட்டிவாக நம்ம கிரியேட் பண்ணுங்கிறதுனால வி ஹேட் அ கிரேட் லிபரல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த சேலஞ்சிங் ஜாப். இதேபோல் தான் தேசிய விருது பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக சிறுவன் அதேஷ் கூறியுள்ளார். 13 படம், அது மலையாளம் சூப்பர் ஸ்டார் மம்முக்கா கூட நடிக்கிறேன். அதுக்கப்புறம் என் அம்பிஷன் தமிழ் சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி விஜய் சாரை பார்க்கணும். அவங்க என்னை கால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சென்னை போய் அவங்க பார்த்துட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் அவன் எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வச்சேன். அது மலையாளத்தில் பொன்னாடான்னு சொல்லுவேன். பொன்னாடான்னு சொல்லுவேன். தென் நான் இந்த அவார்டு என்னோட இந்த குஞ்சு தெய்வம் ஃபிலிமில் டைரக்டர் ஜியோ சாருக்கும் அவரோட அப்பா அம்மாக்கும் சமர்ப்பிக்குது. ஆவணப்படத்திற்காக விருது பெறுவது தனக்கு மிகவும் ஊக்களிப்பதாக இயக்குனர் வசந்த் தெரிவித்துள்ளார். தேசிய விருது இது என்னோட 2வது தேசிய விருது. முதல் தேசிய விருது வந்து சா கந்தசாமி அவர்களுடைய தக்கையின் மீது நான் கண்கள்னு ஒரு படம் எடுத்ததுக்காக கிடச்சிது. அதில் நடந்த நல்லது அல்லது மகிழ்ச்சி என்னென்னா, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நான் ஃபீச்சரில் வந்து இலக்கியத்தை வந்து திரைப்படமாக இயக்கிறதுக்காக நிறைய பேர் அதுக்கப்புறம் முன் வந்தாங்க. அது தவிர வந்து தனஞ்சயன் கூட என்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்தார். அவரோட போஃப்டா திரைப்பட கல்லூரியில் அந்த தக்கையின் மீது நான் கண்களை ஒரு பாடத்திட்டத்தில் வச்சுருக்காராம். ஸோ நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு எப்படி வந்து அந்த மாதிரி நான் ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கலாங்கிறதுக்கு ஒரு உதாரண படமாக இருக்குதுன்னு நிறைய பேர் அதை ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க. அந்த மாதிரி அது கொடுத்த ஆர்வமும் தூண்டுதல்லையும் தான் நான் இந்த வருஷம் சனத்துன்னு ஒரு படம் நான் ஃபீச்சர் செக்ஷனில் பண்ணினேன். அதுக்கு அகைன் தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.